ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் சோயா கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி, கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் சின்ன சோயா எடுத்திருக்கேன். இது சுடுதண்ணியில் ஊற வைக்காமல் நம்ம நார்மல் தண்ணியில் 2-3 தடவை கழுவி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு 2 பீஸ் பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வாசம் வந்ததும் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம இடையில கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் நம்ம கழுவி வச்சிருக்கிற சோயாவை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்காம சோயாவை இந்த மசாலாலேயே நல்லா பரட்டி விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் சோயாவில் நல்லா இறங்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணுமோ அதை பொறுத்து தண்ணியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கிரேவி தேவையான அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். சோயா நம்ம கழுவும் போதே பாதி அளவுக்கு ஊறி இருக்கும். இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது நல்லா சாஃப்டாகி வந்துடும். இந்த கிரேவிக்கு கரம் மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலேயே வதக்கும் போது சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரே கிரேவியில் சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.